வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரத்தில் இரண்டாவது நட்சத்திரமான அந்த பரணி நட்சத்திரம். பரணின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஜோதிட பழமொழி தரணி ஆழ்வான் அப்படின்ற மாதிரியான ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த பரணின்ற நட்சத்திரம் சொன்னாலே ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப், ஒரு ஆடம்பரமான ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இந்த பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிரன். இந்த மேஷ ராசியில் பரணி நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்கள். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்திற்கு அந்த குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். இது கிட்டத்தட்ட 1 வருடங்கள், அதாவது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை அந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். 1 வருடம் 15 நாட்கள் செய்யும்போது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமான வளர்ச்சி எப்படி இருக்க போது, அதற்குண்டான என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதாவது வருமானத்தை பெருக்கக்கூடியவர்கள். ஒரு வருமானம் இருந்ததுன்னா அதை எப்படி டபுள் ஆக்குறது, அந்த டபுளை இன்னும் எப்படி மேலும் மேன்மைப்படுத்துவது அப்படின்ற வருமானத்தை பெருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் சில பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கடன்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பரணி நட்சத்திர அன்பர்கள் பரணியில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். இதனால் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த பெற்றோர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஜோதிட ரீதியாக இன்னொரு பழமொழி இருக்கு. என்னன்னா, குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு ஆகாதும்பாங்க. குட்டி சுக்கிரன் அப்படின்னா குழந்தையாக பரணி நட்சத்திரத்துல குழந்தையாக பிறக்கக்கூடியவர்கள்னால குடும்பத்திற்கு ஆகாதும்பாங்க. அது குடும்பத்திற்கு ஆகாதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை பெருக்கும் போது சில நஷ்டங்கள் இழப்புகள் இவர்களுக்கு வரும், இவர்களுடைய பெற்றோர்களுக்கு. அதனால சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு வசதியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான். இவர்களுடைய எண்ணத்துல ரொம்ப தெளிவு இருக்கும். அதாவது ஒரு ஸ்திரமான ஒரு முடிவுன்றது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த முடிவில் அப்படியே ஸ்டெபனாக நின்று அது வெற்றி அடைகிற வரைக்கும், அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இதை சாதிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்திரமான முடிவு இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதில் வெற்றியையும் ஈட்டக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த குரு பயிற்சியின் மூலமாக, இந்த 2025 குரு பயிற்சியின் மூலமாக இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் ரீதியாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரம். ஆனால் இந்த டயத்தில் நீங்கள் கடன் வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற போது இந்த நட்சத்திர அன்பர்கள் நான் கடன் வாங்கி சில மாற்றங்களை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா தேவையில்லாத நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த பக்கம் குரு பயிற்சி ஆனாலும் பின்னாடி உங்களுக்கு 7.5 சனி வந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம கண்ணோட்டத்தில் வச்சுக்கிட்டு என்ன நம்ம எதிர்காலத்தை நோக்கி செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால பரணி நட்சத்திர அன்பர்கள் தேவையான இடமாற்றத்தோடு ஒரு நல்ல வளர்ச்சியை தொழிலில் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். கடன் வாங்கி செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இந்த வியாபார விருத்தி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கஸ்டமர் இருந்திருப்பாங்க, ஒரு கிரெடிட்டாகவே ஒரு கடனாகவே கொடுத்து பழக்கப்படுத்தியிருப்பீங்க. இதனால வருமானம், அதாவது வியாபாரம் இருந்தால் கூட வருமானம் பெரிய அளவுக்கு இருக்காது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான ஒரு தேவைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள்
பேமெண்ட் கொடுத்தாதான் அடுத்து சரக்கே உங்களுக்கு வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். உபஜய ஸ்தானம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் உபஜயஸ்தானத்தில் அந்த குரு மாறி வராரு. அதனால இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை இழப்புகள் இருந்தாலும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 2025 குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வேலை இழப்புகளில் ஒரு பிரமாதமான ஒரு முன்னேற்றத்தை, வேலையை ஏற்கனவே இருந்த வேலையை நம்ம இழந்துட்டோமே, இன்னுமே நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு நினைத்து சோர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த வேலை இழப்புகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், யார் யாரெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருக்கிறீங்க, அங்கே படிக்கிறதுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. வேலை இல்லாட்டிலும் நீங்களே ஒரு நல்ல அங்கே தொழில் அமைச்சிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மீடியா துறையில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா அதிகப்படியாக பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. தன்னுடைய திறமையை ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்கெங்கெல்லாம் மீடியா அவைலபிலிட்டிஸ் இருக்கோ அங்கே எல்லாமே உங்களுடைய திறமைகளை நீங்கள் போட்டுகிட்டே வந்திருப்பீங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா டிராயிங் திறமையெல்லாம் இருக்கும், அதாவது ஓவியம் வரைதல், இந்த மாதிரியான திறமைகள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வெளியிலேயே யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றின்ற ஒரு அங்கீகாரம்ன்றது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 100% கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த மே மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர், உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால உங்களுக்கு கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து திருமண வாழ்க்கை முக்கியமாக சொல்லணும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா திருமண வாழ்க்கையில் அதிகமான ஒரு தோல்விகளை சந்தித்தவங்கன்னா இவங்களாக தான் இருப்பாங்க. திருமண வாழ்க்கைன்னு இல்லாமல் அந்த திருமண முயற்சிகள்லையும் அதிகமான ஒரு கசப்பான ஒரு அனுபவம். நிறைய பரணி நட்சத்திர நண்பர்கள் ஒரு பாசத்தை, ஒரு நேசத்தை எதிர்கொண்டு சிலர்கிட்ட பழகிருப்பீங்க. அந்த பாசமும் நேசமும் ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கும்போது அதை நினைச்சே ஒரு மன வலியோடு திரிபவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். அந்த பாசமும் நேசமுமே இவர்களுக்கு ஒரு எதிரியாக இருக்கும்போது யாரை நம்பி நம்ம பழகுவது அப்படின்ற மாதிரிலாம் சில தேவையில்லாத ஒரு கசப்பான அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு நடந்திருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் இந்த மே மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே பயணிக்கிறதுனால குரு பயிற்சி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு விவாகரத்துகள் இருக்குது, இல்லை தேவையில்லாத ஒரு கசப்புணர்வுகள் இருக்குது, குழந்தைகளுக்காக நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தரும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வெளியூருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. நான் அதனால தான் முதலையே சொன்னேன், இடமாற்றம்ன்றது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் அமைப்பதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம். ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு, சின்ன அளவிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க. அந்த தொழில்னால நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்னை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.